சாப்பிட்டாங்க, அப்புறம் 4 வயிற்று வலிக்கான மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோபம். பட்ஜெட்னு அவங்க போடும்போது தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. இது செஞ்சா அது கொடுப்போங்கிறது இதுக்கு என்ன சந்தேகம்னது? டெமோக்ரஸி. நீங்க நாங்க சொல்றபடி கேட்கறீங்கன்னா உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்றதுக்கு பேரு திட்டமா பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசு பண்ற வேலையா வியாபாரி கூட அப்படி பண்ணாங்கன்னா வியாபாரம் கெட்டு போகும். நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படி பண்ணாங்கன்னா நாடு கெட்டு போகும். நமக்கென்று தனி கல்வி கொள்கையை உருவாக்கியோம். இப்ப வெயில்ல வளர மாதிரி வளர்த்து அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்காகத்தான் வளருது இந்த கனி. இவர் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இவர் செய்த செயலெல்லாம் நானே நினைத்து கனவில் கண்டதை நானே செய்து விட்டது போன்ற சம்பவம். இது மீண்டும் தொடர வைக்க வேண்டும். நீங்கள் தான் அதை செய்யணும். நான் வழக்கமா வேட்பாளர் தான் வாக்குறுதி கொடுப்பாரு. நான் இவருடைய நன்னடத்தை பார்த்து விட்டேன். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஏன்னா என் சகோதரர் என்னங்க நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், என்ன நடக்குது அப்படின்னு போன் போட்டா எடுக்கிற தலைவர். உங்களுக்காக நானும் பேசுவேன். இது என் தொகுதியும் தான். அப்படி நடத்திக்கலாம். இல்லைன்னா நான் வரமாட்டேன். இங்க நான் வந்திருக்கிறது உங்கள் நலனுக்காக. அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நானும் வேற கேட்பேன். என்னாச்சுங்க, கல்வி திட்டம் நல்லா வந்துட்டு இருக்கா, இன்னும் பெருசுப்படுத்துறீங்களா? நிஜமா இதுக்காக சொல்றீங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை முறை கல்வியை பத்தி நாம் பேசியிருப்போம். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா? இதெல்லாம் நடக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி வேண்டும். 23ஆம் தேதி வச்சுங்க. ஆமா, முன்னோக்கி போகணுமா வேணாமான்னு கேட்டேன். ஆமா, முன்னோக்கி தான். அப்படின்னா 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறபடி இன்னமும் செய்வார். உதயசூரியன் சின்னம் சொல்வது நான். 23 உதயசூரியன் மறந்து விடாதீர்கள். அதை ஞாபகப்படுத்தவும் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை அறிமுகம்லாம் படுத்தவங்க. அறிமுகத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருப்பார். அவரை இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். அவருடன் நானும் இருக்கிறேன். இது ஒரு வெற்றி விழாவாகவே நான் பார்க்கிறேன். உங்க முகத்துல எனக்கு தெரியும்.